நான் யார் என்று தெரியுமா? என்ன சொன்னால் தெரியுங்க. சொல்லாத வித்தை தொட்டு போட்டாலும் வராது. கற்றவருக்கு தெரியும். கல்வி நேர்மை பெற்றவருக்கு தெரியும். பிள்ளையின் பெருமை. தன்மை போல் இருந்தாலும் இன்று இந்த நகரத்தினுடைய பெயர் என்ன? காளியூருக்கு. காளியூருடைய எழுந்துருளியே அருள்மிகு ஸ்ரீ சக்தி வாய்ந்த கருப்புசாமி இன்னும் வீரமாத்தி அம்மன் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை 1 10 100 என்று வசூல் செய்து அம்மனை திருவிழாவாக பெரிய விழாவாக கொண்டாடி யார் தெரியுமா? அதவா கடையில வைக்கிற பன்னீர் என்றாலும் ஒன்று அதிவீர சத்திரியர் என்றாலும் ஒன்று வாதாவியை கொள்வதற்கு அதிவீர சத்திரியர் சிவனுடைய அருளினால் பிறந்த சத்திரியர்கள் ஒன்று சேர்ந்து சிறிய விழாவை பெரிய விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் நம்மளுடைய ஸ்ரீ கலைவாணி சரஸ்வதி நாடக சபா குழுவினர்களை கொண்டு வந்து ஒரு நாள் தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். அப்படி இருந்தாலும் அவருடைய குடும்பங்கள் எப்படி தெரியுமா? எப்படி இங்க கூத்து பார்த்திருக்க வந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களும் இன்னும் இருக்கக்கூடிய உயிர் நண்பர்கள் அனைவர்களும் அருகுபோல் வேறு ஒன்றி மூங்கில் போல் தலைத்து ஆணு போன பக்கம் அரசுபட்டு பெண்ணு போன பக்கம் பெற்று பெருகி குட்டி பெருகணும், உடம்பால் கறக்கணும், ஆணை போல உருவமும் குதிரை போல ஓட்டமும் அனைவர்களும் அந்த கருப்புசாமி கோபுரம் எப்படி ஓங்கி வளர்கிறதோ அப்படி வளர வேண்டும் என்று இந்த காளியூரை சேர்ந்த மக்கள் அனைவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி வணக்கம். இன்று இந்த நாடகத்தில் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? சூப்பரானதில் ஒரு பாகமாகிய பெரியாண்டி மயான கொள்ளைங்க. மயான கொள்ளை என்கின்ற நாடகத்தில் நான் யாரு சொல்லுகிறேன். உலகம் பாடிகளுக்கும் உத்தம பரமசிவன் நான் சொன்னது நன்றா அறிந்ததா? என்ன நல்லா அறிஞ்சிங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நீ பாம்பு பிடிக்கிறவன் தானே? இல்லப்பா, கல்லு கட்டுலாம் நிறைய பாம்பு இருக்குன்னு சொல்லி பாட்டுது. அதனால பாம்பு பிடிக்கிட்டு வந்துட்டாரு. 4 பாம்பு பிடிச்சி விட்டாரு. மீதி பாம்பு பிடிக்க வெயிட்டிங்ல இருப்பியாட்டு. இல்ல பாம்பு பிடிக்கிறவன் அவன் வேற நான் வேற. அப்புறம் என்ன சாமி, இங்க ஒரு பாம்பு, இங்க ஒரு ஊம்பு, அங்க ஒரு ஊம்பு எல்லாம் வச்சுக்கிறேன். இப்பதான் சொன்னனே. ஆளாகாட்டு செல்லமுத்து நீ தானே? ஆளாகாட்டு செல்லமுத்து. ஏய்யோ அதையா ஒண்ணு விளம்பரம் பண்ண சொன்னாங்க. அப்புறம் ஆனா என்னுடைய உயிர் நண்பர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறாங்க. ஆமா. யாரு? எனக்கு வந்து அண்ணன் தம்பி முறையாவது. ஆமா, இங்கேயும் சொந்த மரத்தை பிடிச்சி இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தெரியல. இருந்த போதிலும் அதவா உலகத்தில் படி அளக்கக்கூடிய பரமசிவன் என்னுடைய பெயர். சரி, அப்படி பரமசிவனாக இருந்தாலும் நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் இது. எதுக்கு? சமாதி
சுவாமி நான் ஆண்டு வரக்கூடிய மலையோ ஆ, கிரி என்பது மலை. மலை. கிரி என்பால் உலகத்திலேயே பெரியது. பெரியது என்றால் என்ன? தெரியுதுனா ஆகாயம் வரைக்கும் ஆ, அருகாமையில் இருக்கக்கூடிய ஆ, கிரி என்பது மலை. மலை. அந்த மலையில கிரி என்கின்ற மலையில ஆ, எனக்கோ சொந்தமான நாடு நாடு வெள்ளியங்கிரி என்று சொல்லலாம், வெள்ளையங்கிரி. கைலங்கிரி என்று சொல்லலாம். ஆ, இப்படி நாட்டிலே ஆ, நான் ஏன் தன்னன் தனிமையில் வாழ்வது காரணம் யார் தெரியுமா? யாரு சாமி? மாதவா, சுவாமி. கலியுகம் என்று சொல்லக்கூடியது. ஆ, இன்றைய தினத்திலே கலியுகத்தில் ஆ, அதர்மங்கள் அதிகம். அதர்மங்கள் அதிகம். அதர்மங்கள் அதிகம் ஆ, இது என்று உயரமான சிகரத்திலே அமர்ந்து அங்கே வாசம் செய்து கொண்டு இருக்கின்றேன். ஆ, அப்படி இருந்தாலும் உலகத்திலே 84 லட்சம் ஜீவபேதங்கள். அந்த 4 லட்சம் ஜீவபேதங்கள் அது என்னென்ன? என்னன்னா பறப்பது 21 லட்சம், கால் வைத்து நடப்பது 21 லட்சம், கால் இல்லாத ஊர்ந்து போவது 21 லட்சம், ஆனால் ஆகாய நீரிலே நீந்துவது 21 லட்சம். ஆக மொத்த 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கும் படியளக்கக்கூடிய பரமசிவனான். சரிங்க. யாராக இருந்தாலும் சரி, ஆ, வருபவர்களுக்கு அனைவர்களுக்கும் வரமளிப்பது என்னுடைய கடமை. வரவர்களுக்கும் வரமளிப்பது. அப்படி இருந்தாலும் நான் கைலமலையிலே ஆண்டு வந்தாலும் எனக்கோ 2 பிள்ளைகள். யாராரு? யார் தெரியுமா? ஆ, உமா பார்வதி என்று சொல்லக்கூடியவர். அவரை திருமணத்தை செய்து விக்னேஸ்வரன் முருகபெருமான் என்று எனக்கு 2 பிள்ளைகள். நான் எங்கு பிறந்தேன்? எங்க? அந்த ஒரு பெரிய கடல், உலகம் முழுசும் தண்ணி. அந்த தண்ணியின் முதலாக ஓம் என்கின்ற நாதம் வந்தது. ஓம் என்கின்ற நாதத்தின் வழியாக அழகான ஒரு பெண் நின்றாங்க. அழகான ஒரு பெண்ணு அந்த தண்ணியில ஆ, நின்று கொண்டிருக்க அப்பொழுது எப்ப பிறந்தேன்? அந்த ஓம் என்கின்ற நாதத்தின் வழியாக நானோ பிறந்தது 1000 சிரத்தோடு முதல் பிறந்தேன். பிறக்கின்ற பொழுது அந்த பெண்ணாகப்பட்ட அருகாமையில் நின்று நீ என்ன செய்தால் தெரியுமா? அவளுக்கு கண்ணு 3 கண்ணு. இந்த 3 கண்ணை வைத்து என்னை சுட்டி எரித்து பஸ்மமாக்கிட்டான் அந்த தண்ணியில. அப்ப 1000 சிரத்தோடு பிறந்தவனை எப்படி சேர்வது என்று நினைத்து அவர் தன்னுடைய கண்ணை நெற்றி கண்ணை திறந்து என்னை பஸ்மம் பண்ணிட்டாங்க. பிறகு எப்படி இருந்தேன் தெரியுமா? பிறகு ஓம் என்கின்ற நாதத்தின் வழியாக 5 தலை படைத்த 5 தலை எனக்கு 5 தலை. 5 தலை சரிங்க. 5 தலை படைத்த அந்த சிவபெருமானாகப்பட்டவன் ஓம் என்கின்ற நாதத்தின் வழியாக வெளியே வந்தேன். வெளியே வந்த உடனே அப்ப பார்த்து உமா பார்வதி பகவானே என்ன திருமணத்தை செய்து கொள்ளுங்கள் என்று கேட்க அப்ப துரும்பாகப்பட்டது என் தொடையில் குத்தி, மைத்துனா இந்த பெண்ணை விரும்புவதா இருந்தா நீ என்ன செய்யணும் தெரியுமா? ஆனால் அந்த பெண்ணிடத்திலே இருக்கக்கூடிய கன்று 3 கண்ணு இருக்குது. அந்த 3 கண்ணை ஒரு கண்ணை நீங்க வாங்கி வச்சீனா அவளை சம்மதத்துக்கு ஏத்துக்க அது வரைக்கும் ஏத்துக்க வேண்டாம் என்று அந்த துரும்பாகப்பட்டது தொடையில குத்தி எழுந்து சுயரூபத்தை கண்டு என்னிடத்தில் சொல்லிய உடனே துரும்பாக மாறி தண்ணியில அலையோடு அலையாக போயிடுச்சு. அப்ப பிறகு பார்த்து அந்த பார்வதியாகப்பட்டவ அவள் நின்று கொண்டிருக்க அப்பொழுது நான் உன்னை திருமணம் செய்வதா இருந்தால் நெற்றிக்கண்ணை கொடுங்கள் என்று கேட்க அவளோ தன்னுடைய கையை விட்டு நோண்டி நெற்றியிலே இருக்க கண்களை எடுத்து என் நெற்றியிலே வைத்து விட்டு அவளுக்கு ரத்தங்கள் கீழே வழிந்தது. அப்ப தன்னுடைய கையை எடுத்து அவள் அந்த திலகமாக வைத்து மனைவி என்று ஏற்றுக்கொண்டு அவளை நான் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருந்தாலும் எனக்கோ 2011 கண்கள். ஒரு மனுஷனா போனா 2 கண்ணு தான் இருக்கும். சரி, 2011 கண்ணுன்னு சொல்றீங்க. ஆமா. எப்படி 2011 கண்ணு? மாதவா, எனக்கோ தலையோ 5 தலை, 5 தலை, 10 கண்ணு. 10. அந்த பார்வதி கிட்ட ஒண்ணு வாங்கினது 11 கண்ணு. 11. ஆக மொத்தம் அந்த ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பாகப்பட்டது தன்னுடைய தாயினிடத்திலே கோபித்து தாய் சொன்ன வார்த்தையை கேட்காமல் படிக்கி சிவனிடத்தில் போனால் உயிர் தப்பலாம் என்று நினைத்து என்னிடத்தில் கடமைப்பட்டு வந்தது. கடமைப்பட்டு வந்து இருக்க அந்த ஆதிசேஷன் ஆகப்பட்டவன் என் உடம்பிலே ஏறிக்கொள்ள என்று சொல்லி அவர் தாய் கொடுத்த சாப்பத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்ன பிறகு என் மார்பிலே ஏறினார். மார்பில் ஏறிய உடனே அந்த பாம்பை வைத்து அவனுக்கோ தலை 1000 தலை, 1000 தலைக்கு 2000 கண்ணு, எனக்கு 5 தலைக்கு 10 கண்ணு. ஆக மொத்தம் 2011 கண்கள் படைத்த என்னுடைய பெயரோ சிவபெருமான். அப்படி இருந்தாலும் சிவபெருமானாக இருந்தாலும் என்ன நினைத்து கடவுரமான யாகத்தை செய்கிறார். உமா பார்வதி அரண்மனையில் இருக்கிறார். மன்னவர் அழைத்தார் என்று அதிசயமாக அழைத்து வா, பிறகு வருகிறேன்.